அர்ஜுனின் பிளாஸ்ட் எப்படி 2026 பெரிய ஆக்ஷன் ஹிட் ஆனது? பிளாஸ்ட் மூவி எக்ஸ்பிளைன்ட். அர்ஜுன் சார்ஜா கம்பேக். வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கிங் என்று சொன்னாலே முதலில் நினைவிற்கு வரக்கூடிய பெயர் அர்ஜுன் சர்ஜா. 1990 களிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ரசிகர்களை கவர்ந்து வரும் அர்ஜுன் தனது அதிரடி ஆக்ஷன் படங்களாலும் தேசபக்தி கதாபாத்திரங்களாலும் தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார். ஜென்டில்மேன், ஜெய்ஹிந்த், முதல்வன், கர்ணா, ரிதம், அனல், மருதமலை, மங்காத்தா, இரும்புத்திரை, லியோ போன்ற பல வெற்றி படங்கள் அவரது திரைப்பயணத்தில் முக்கிய மைல்கற்களாக அமைந்துள்ளன. இப்போது 2026 ஆண்டில் அர்ஜுன் மீண்டும் மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக திரும்பியிருக்கும் படம்தான் பிளாஸ்ட். இந்த படம் வெளியான சில நாட்களிலேயே உலகம் முழுவதும் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை கடந்துள்ளது. ரசிகர்கள் இதை அர்ஜுனின் மிகப்பெரிய கம்பேக் படமாக கொண்டாடி வருகின்றனர். பிளாஸ்ட் திரைப்படம் என்ன? பிளாஸ்ட் என்பது 2026 ஆண்டு வெளியான தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். இந்த படத்தை இயக்கியிருப்பவர் சுபாஷ் கே. ராஜ். இது அவரின் முதல் திரைப்படம் என்றாலும் பெரிய அளவிலான ஆக்ஷன் படத்தை மிக நம்பிக்கையுடன் உருவாக்கியுள்ளார். படத்தை தயாரித்திருப்பது தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான AGS என்டர்டெயின்மெண்ட். யார் யார் நடித்துள்ளனர்? பிளாஸ்ட் படத்தில் அர்ஜுன் சர்ஜா, அபிராமி, பிரீத்தி முகுந்தன், ஜான் கொக்கன், விவேக் பிரசன்னா, அர்ஜுன் சிதம்பரம், பவன் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். கதையின் மையம் என்ன? பிளாஸ்ட் ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் அல்ல. இது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குடும்பத்தை மையமாக கொண்ட கதை. சமூகத்தில் பலவீனர்களுக்காக போராடும் ஒரு குடும்பம் மிகவும் ஆபத்தான குற்ற கும்பலுடன் மோதும் சூழ்நிலையை படம் பேசுகிறது. அர்ஜுன் இந்த படத்தில் ராஜாராமன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தனது மகளுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து எந்த அநீதிக்கும் எதிராக நிற்கும் தந்தையாக அவர் காட்சியளிக்கிறார். அர்ஜுன் ஏன் இன்னும் ஆக்ஷன் கிங்? 1970களின் இறுதியிலிருந்து ஆக்ஷன் படங்களின் முகமாக இருந்து வருகிறார் அர்ஜுன். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளிலும் நடித்துள்ளார். அவரது படங்களில் பெரும்பாலும் தேசபக்தி, நேர்மை, குடும்ப மதிப்புகள், சமூக நீதி, அதிரடி ஆக்ஷன் போன்ற அம்சங்கள் இடம்பெறும். பிளாஸ்ட் திரைப்படத்திலும் அதே டிஎன்ஏவை ரசிகர்கள் மீண்டும் கண்டதாக கூறுகின்றனர். பிரீத்தி முகுந்தனின் அசத்தல் இந்த படத்தின் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். பிரீத்தி முகுந்தன். அவரது ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன. சமூக வலைதளங்களில் பலரும் அவரது நடிப்பையும் சண்டை காட்சிகளையும் பாராட்டி வருகின்றனர். அபிராமியின் முக்கியமான கதாபாத்திரம் விருமாண்டி, மகாராஜா போன்ற படங்களுக்குப் பிறகு அபிராமி மீண்டும் ஒரு வலுவான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படத்திற்காக அவர் உடல் எடையை குறைத்து தனித்துவமான தோற்றத்தில் நடித்திருப்பதும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இசை KGF இசையமைப்பாளர். பிளாஸ்ட் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர். KGF, சலார் போன்ற படங்களுக்கு இசையமைத்து இந்திய அளவில் புகழ் பெற்றவர். பிளாஸ்ட் படத்தின் பின்னணி இசையும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இயக்குனர் சுபாஷ் கே. ராஜ் முதல் படமே என்றாலும் சுபாஷ் கே. ராஜ் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளார். அவர் பிளாஸ்டை ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி த்ரில்லர் என்று விவரித்துள்ளார். அதாவது இது வெறும் சண்டை படம் மட்டுமல்ல, குடும்ப உறவுகளும் உணர்ச்சிகளும் கலந்த முழுமையான பொழுதுபோக்கு திரைப்படம். வசூல் சாதனை திரைப்படம் வெளியான முதல் வாரத்திலேயே சிறப்பான வரவேற்பை பெற்றது. உலகளவில் 50 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து 2026 வெற்றி படங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. தமிழ் பதிப்பே வசூலில் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. இறுதியாக, இன்றைய காலகட்டத்தில் பல இளம் நடிகர்கள் ஆக்ஷன் படங்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனுபவமும் கம்பீரமும் கலந்த ஒரு மாஸ் ஹீரோவாக அர்ஜுன் இன்னும் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். பிளாஸ்ட் திரைப்படம் அவரின் ஆக்ஷன் கிங் பட்டத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறதா? இந்த படம் 2026 ஆண்டின் சிறந்த ஆக்ஷன் என்டர்டெய்னர்களில் ஒன்றா? உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் சினிமா கேஃபே மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.